சர்வதேச பெண்கள் தினத்தின் பாகமாக மறையூரில் 40 பெண் ஓட்டுநர்களுக்கு மாவட்ட ஆட்சியாளர் லைசன்ஸை கைமாறினார். கூடாது 40 வகையான கிழங்குகளை உற்பத்தி செய்த லட்சுமி என்ற பெண்ணையும் ஆதரித்தார். மறையூரில் குடும்பஸ்திரீ பஞ்சாயத்து மோட்டார் வாகனத்துறையின் தலைமையில் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் தினத்தின் பாகமாக ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கெடுத்தனர். பஞ்சாயத்து தலைவர் தீபா அருள்ஜோதி தலைமை வைத்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியாளர் விக்னேஸ்வரி துவக்கி வைத்தார். இந்த ஓலா மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்குது, ரேப்பிடோன்னு சொல்லிட்டு. அது 2 வீலரை டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. வண்டி ஓட்டுறவங்களோட இன்னும் ஒருத்தவங்களை மட்டும் நம்ம வேணால் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் காசு வாங்கிட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இது இப்போ 40 பேர் தான் கிடைச்சிருக்கு. இந்த 40 பேர் நின்று அது இங்கே இருக்க எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு ஆசை இருக்கோ அவ்வளோ பேருக்கும் இது போய் சேரணும். அது சேரணும்னா இந்த 40 பேர் இருக்கீங்களா, 40 பேர் தான் இதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். அண்ட் இதை வச்சுட்டு நீங்கள் இதை வச்சு ஒரு வருமானமும் உங்களுக்கு உண்டாக்க முடியும். இது ஒன்றும் ஒரு மாற்றம் மட்டும் இல்லை, ஒரு வருமானம் கூட இருக்கும். பிகாஸ் இங்கே பஸ்ஸு ஆட்டோலாம் ரொம்ப குறைவான ஒரு பிரதேசம் ஆனதுனால. மோட்டார் வாகனத்துறை மறையூர் பஞ்சாயத்து கனவு என்ற திட்டத்தில் வாகன பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஆதிவாசி பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து லேர்னர்ஸ் பாஸ் ஆக்கி டிரைவிங் லைசன்ஸ் உட்பட உள்ள வகை கைமாறப்பட்டது. இதில் 40 பேருக்கு கொடுக்கப்பட்டன. கூடாது மறைந்து போகக்கூடிய பல்வேறு கிழங்கு வகைகளை உற்பத்தி செய்த லட்சுமி என்ற பெண்ணையும் ஆதரித்தனர். மறையூர் சென்ட் மேரிஸ் யூபி ஸ்கூலில் இருந்து ஊர்வலம் ஆரம்பித்து மறையூர் கவர்மெண்ட் எல்பி ஸ்கூலில் நிறைவடைந்தது. பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் ஜோமன் தோமஸ், உஷா ஹென்றி ஜோசப், மோட்டார் வாகனத்துறை அதிகாரி பிரான்சிஸ், தீபா சந்திரபால், கே எல்தோ உட்பட ஏராளமானோர் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ மறையூர்.